நான் சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை கவனிங்க, எழுதிக்கங்க. Renew your relationship with everyone in your family, in your community. உங்க குடும்பத்தில், என் குடும்பத்தில், உங்க சமுதாயத்தில், என் சமுதாயத்தில், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், என் குடும்பத்தில் ஒவ்வொருவரோடும் என்னுடைய உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எல்லாம் வந்து சொல்லமா, என் உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். சொல்லமா எல்லாரும் சேர்ந்து, என்னங்க, என் உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். என் உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். என் தாய் தந்தையோடு இருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் உடைந்திருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Renew your relationship. So அதுல பாருங்க, renew your broken relationship. உடைந்து போன உங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எந்த உறவு உடைஞ்சிருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஓட்டி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யாரால உடைஞ்சதுன்னு யோசிக்காதீங்க, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிரச்சனையாகும். உடைஞ்சதை யோசிங்க, அதை ஒட்ட வைக்க யோசிங்க. சொல்லமா, renew your broken relationship. உடைந்தவங்க உறவை, என்னங்க, உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தயவு செய்து உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உடைந்து போனவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Renew your weakest relationship. எது வீக்கா இருக்குது? இப்போ எந்த உறவு வீக்கா இருக்குது? அந்த நல்ல உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எது ஊசலாடிக்கிட்டு இருக்கு? சொல்லமா, எது அப்போவா இப்போவான்னு இருக்குது? எந்த உறவு? அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. மூன்றாவதாக, renew your dead relationship. உடைந்து போன உறவை மாத்திரமல்ல, வீக்கஸ்ட் பலவீனமான உறவை மாத்திரமல்ல, இறந்து போன டெட், முடிஞ்சிருச்சு, இனி வாழ்க்கை இல்லை, இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவை கர்த்தருக்கு சித்தமானால் புதுப்பித்துக் கொள்ளுங்க. கேளுங்க கர்த்தர்கிட்ட, உடஞ்சிடுச்சுப்பா, போயிடுச்சுப்பா, சரி பண்ண முடியுமா தெரியலப்பா, உங்களுக்கு சித்தம்னா அந்த டெட் ரிலேஷன்ஷிப்பை உயிர்ப்பிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தனியா வாழ்றதுக்கு இல்லைங்க. எபேசியர் 4:1 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். 4:1 4:3 மட்டும் வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிருங்க. அதே வசனம் தான். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, ஒத்துமையா இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். இந்த எபேசியர் 4:1-3 வசனம் வரைக்கும், எபேசியர் 4:1-3 வசனம் வரைக்கும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. அப்படியே நமக்கு பிரிச்சு போட்டிருக்கிறாங்க பாருங்க. 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 3வது வசனம் வரைக்கும் நல்லா கவனி. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் உங்களிடம் சொல்ல வருவது இதுதான், கர்த்தருக்காக கைதியாக இங்கே இருக்கிற நான். இது யார் சொல்றது? பவுல் சொல்றது. அந்த சபை மக்களுக்கு சொல்றாரு, அந்த அவருடைய ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. யாருக்காக கைதியா இருக்கிறாரா? கர்த்தருக்காக கட்டுண்டவனா இருக்கிற நான், கைதியா இருக்கிற நான் கட்டப்பட்டிருக்கிறேங்க. என்ன கவனிங்க, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்ன பாருங்க, எனக்கு உங்களுக்கு அப்பதான் புரியும். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனா நீங்க கட்டப்பட்டிருக்காதீங்க. நான் இப்போ கர்த்தர் நிமித்தம் ஜெயிலில் இருக்கிறேன். நான் இப்போ கர்த்தர் நிமித்தம் ஒரு கட்டுண்டவனாய், கைதியாய் சிறையில் இருக்கிறேன். என்னால இப்ப எதுவும் செய்ய முடியல, ஆனா இங்க இருந்து நான் ஒரு வேலையை செய்யறேன். என்ன, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. நீங்க கட்டப்பட்டிருக்காதீங்க. தேவன் உங்களை அழைத்த பாதையில் வெளியே சென்று நடக்க அதற்கும் மேலாக ஓடுங்கள் என்று வேண்டுகிறேன் சொல்றார். நான் இங்க ஜெயில இருக்கிறேன். இங்க ஜெயில இருந்தே நான் என்ன பண்றேன், உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுறேன். ஆனா நீங்க வெளியே இருந்துகிட்டு கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க.
ஒன்றும் செய்ய முடியாத இருக்கிறீங்க, எழுந்து ஓடுங்க. அதான் சொல்றாரு, தேவன் உங்களை அழைத்த பாதையில் வெளியே சென்று நடக்க அதற்கும் மேலாக ஓடுங்கள். நீங்க கட்டப்பட்டிருக்கிற மாதிரி இருக்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. பவுல் அங்க கட்டப்பட்டு இருக்கிற நிலையிலே லெட்டர் எழுதுறாரு. ஆனா நம்ம வெளியில ஜாலியா இருக்கிறோம், கம்ஃபர்ட்டா இருக்கிறோம். ஆனா எதையும் செய்யறது கிடையாது. என் குடும்பத்துக்கு உடைந்த உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. வீக்கஸ்ட் உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. டெட் உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. சொல்லமா ரினீவ் யுவர் ரிலேஷன்ஷிப். அதுக்காக ஓடுங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். அதுக்கு பிறகு சொல்றாரு, யாரும் கை கட்டி கொண்டு சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டாம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னவா பக்கத்துல சொல்லுமா, கை கட்டின உட்காராதீங்க அப்படின்னா இந்த கை கட்டுறது கூட சொல்ல ஆறாம இருந்துடாதீங்கப்பா. ஏன்னா சமாதானம் முக்கியம், ஒத்துமை முக்கியம், குடும்பம் முக்கியம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அழகா சொல்றாரு, மேக் எவ்ரி எஃபர்ட். நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும் இங்கிலீஷ்ல. இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு போட்டு எபேசியர் 4:1-3 போடுங்க, உங்களுக்கு அழகா வந்துடும். சும்மா கை கட்டிட்டு உட்காராதீங்க. நான் உள்ள இருக்கிறேன், உள்ள வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறேன், நீங்க வெளியே இருந்துக்கிட்டு ஒன்றும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். கை கட்டி உட்காராதீங்க அப்படி சொல்லிட்டு எந்த பயனும் இல்லாத பாதையில் சோம்பேறியாக சுற்றி தெரிய வேண்டாம். தேவையில்லாத வேலை செய்யாதீங்க. தேவையில்லாத வேலை செய்யாதீங்க. எது தேவையோ அதை செய்யுங்க. இதை செய்யும் போது பணிவும், அதாவது தாழ்மையும் ஒழுக்கமும், அந்த ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு செய்யுங்கள். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல். திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்னுடாதீங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, திடீர்னு தப்பு செஞ்சுட்டேன், சாரி அதுக்கப்புறம் திரும்ப தப்பு செய்வாங்க. இருக்குறாங்களா? திடீர் உற்சாகம். நான் சொல்லப்பா, திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பிச்சிருது. அது செய்யணும், இது செய்யணும், குடும்பமா, அதுவா, இதுவா, ஊழியமா, அது முக்கியமா, செய்யலாம், ஓகே, அப்புறமா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்னுடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. முறைக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கு. திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்னுடாதீங்க. நிலைத்த மனதுடன் அன்பினால் செயல்களில் ஒருவருக்கொருவர் தங்களையே அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. நிலைத்த மனது வேணும். எதுக்கு? உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு, சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு, ஒருமையை காத்துக் கொள்வதற்கு. திடீர்னு எதனா செய்வாங்க. திடீர்னு அப்படிதான் சில பேர் அப்படிதான் செய்வாங்க. அவங்க பேர் திடீர் கிறிஸ்தவர்கள், திடீர் உற்சாகமானவர்கள், திடீர் நபர்கள். திடீர்னு செய்வாங்க, அதுக்கப்புறம் புஷ்ன்னு இருக்கும். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு பாருங்க, அது உடனே திறந்து குடிச்சாதான் நல்லா இருக்கும். அது கொஞ்ச நேரம் நீங்க அதை திறந்து கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க, அது இளநீர் தண்ணியோட மோசமா இருக்கும். இளநீர் ரொம்ப அழகா இருக்கும், அதுதான் தப்பு சொல்ல. இளநீர் தண்ணி நம்ம வெறும் தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, மோசமா இருக்கும். அது ஸ்பிரிட் இறங்கிடும். இப்போ நம்ம ஆட்கள் அப்படிதான் சில டைம்ல பண்றோம். திடீர்னு எதனாவது அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், திடீர்னு பண்ணுவாங்க. ஆனா ரிசல்ட் இல்லை. ஓப்பனிங் எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையே. திடீர்னு எல்லாம் பண்றதெல்லாம் சரியா தான் இருக்குது. ஓ பரவாயில்ல, செஞ்சிருவார் போல இருக்கு, முடிச்சிருவார் போல இருக்கிறது தான் சொல்றோம். ஆனா பினிஷிங் சரியில்லையே. ஆனா சொல்றேன், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு என்னவா இருக்கணுமா? சம்பூர்ணமா இருக்கணும். ஆனா முடிவு சம்பூர்ணமா இல்லையே. திடீர்னு நம்ம ஆரம்பிச்சோம், கரெக்ட் தான், சம்பூர்ணமா இல்லையே, சரியா முடியலையே. அடுத்த காரணம், உடைந்த உறவுகளை விரைவாக சீர் செய்ய தயாராயிருங்க. எப்பவுமே தயாரா இருக்கணுமா? எதுக்கு? உடைந்த உறவுகளை சீர் செய்ய. உடைந்த உறவுகளை சீர் செய்ய எப்பவுமே தயாரா இருங்க. எப்போ இருப்போம் தெரியுமா? ஹியூமிலிட்டி உள்ள இருக்கும்போது. ஏன்னா ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. பகைமையை விட, கோபத்தை விட, சொல்ல விட, இன்னொருத்தர் மேல இருக்கிற வெறுப்பை விட, விரோதத்தை விட
தாழ்மை மேலானது. அந்த தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் சமாதானத்தை நாடுவோம். தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் ஒற்றுமையை நாடுவோம். தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோம். கவனிக்கிறீங்களா? Renew your broken relationship. Renew your weakest relationship. Renew your dead relationship. என் வாழ்க்கை இவர்களோடு முடிந்து விட்டது என்று நினைத்தால் அதை மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். நான் வாசித்த வசனத்தை தயவு செய்து வீட்டுக்கு போய் வாசிங்க. எபேசியர் 1, எபேசியர் 4, 1-3 வரைக்கும். நீங்கள் 5 வரைக்கும் வாசிங்க. உறவுகள் இருக்கும்போது அவர்களை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா? மாண்டோர் திரும்புவதில்லை. அப்படின்னா என்ன? போயிட்டவங்களுக்காக வருஷ கணக்கா நம்ம அழுதாலும் போனவங்க திரும்ப மாட்டாங்க. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லை. இருக்கும்போது அந்த உறவை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அவர் இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன், இவர் இருந்திருந்தா இதை செஞ்சிருப்பேன். இருக்கும்போது செய்யலாம். இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம். செத்துட்ட பிறகு போய் பெரிய படையில வச்சு பாலை ஊற்ற வேண்டாம். அவருக்கு அது பிடிக்கும், அவருக்கு வடை பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லி போய் கல்லறையில் போய் ஒரு பெரிய தட்டை வச்சு அந்த தட்டை பார்த்தா பிரியாணி, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும். சிலர் எல்லாம் வைப்பாங்க, பீடியை கூட வைப்பாங்க, சிகரெட்டை வைப்பாங்க, சாராயத்தை வைப்பாங்க, வைனை வைப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்குமா. இதுக்கு இருக்கும்போது வைன் வாங்கி கொடுக்க சொல்ல, இருக்கும்போது பீடியை வாங்கி கொடுக்க சொல்ல சொல்றேன். இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு. நல்லா கவனிங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். தவறு யார் பக்கம்னா இருக்கட்டும், பரவாயில்ல. மேக் எவ்ரி எஃபர்ட். ஏன்னா உறவுகள் முக்கியம், குடும்பம் முக்கியம். பாரத்தோடு சொல்றேன், தயவு செய்து குடும்பத்துல தான் என்னை உங்களே வச்சிருக்கிறார். இருக்கும்போது விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கும்போதே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கும்போதே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேற்றுக்கு ஒரு நியூஸ் வாட்ச், அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா நடக்குது. 3 வருஷமோ 3 மாசமா தெரியல, ஒரு அம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கு, டிவி பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கு. 3 வருஷமா 3 மாசமா தெரியல, டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க போல, யாரோ இருக்கிறாங்க போல, டிவி ஓடிட்டு இருக்குது. 3 வருஷம் 3 மாசமா கரண்டே போல அப்படின்னு கேட்காதீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கரண்ட் போனாலும் வந்திருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த நியூஸ் அப்படி சொல்லியிருக்கு. 3 வருஷமா 3 மாசமாவோ ஓடிட்டே இருக்கு. அக்கம் பக்கம் இருந்தவங்களாம் சரி இருக்கிறாங்க, வீட்டில் யாரும் இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் முன்ன போய் பார்த்தா அந்த அம்மா எலும்பு கூட இருக்கு. 3 மாசமா யாரும் விசாரிக்கலையா? 3 மாசமா யாரும் ஃபோன் இல்லையா? தெரியல. 3 மாசமா ஒருத்தரும் கேள்வி கேட்கலையா? அப்போ உள்ள விஷயங்கள் என்ன போட்டிருக்காங்க, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டா. வாடகை ஆன்லைன் பேமெண்ட், பில்லுங்க ஆன்லைன் பேமெண்ட், எல்லாமே பேங்க்ல இருந்து போயிருக்கு. இப்போ கூட திறந்து பார்க்கும்போது எதுக்காக வந்திருக்காங்க? பணம் தீர்ந்துட்டு இருக்குது பேங்க்ல, கட்டுறதுக்கு ஆள் இல்லை, வந்திருக்காங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, அதே விஷயத்துக்கு இன்னொருத்தர் சொல்றாங்க, 3 வருஷமா அவங்கள்ட்ட அவங்க பையன் பேசாம இருந்தான், பேங்க்ல பணத்தை போட்டுட்டு இருந்தான். அவங்க வந்து பார்த்து குழந்தை பிறந்துருந்துச்சு, அந்த குழந்தைய காண்பிக்கலான்னு சொல்லிட்டு கோவமா இருக்கிறாங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி இஷ்யூ, இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்றாங்க. எதை நான் உண்மைன்னு சொல்லி நம்புறதுன்னு தெரியல. நான் சொல்லட்டுமா, ரினியூ யுவர் ரிலேஷன்ஷிப். அது 3 மாசமோ 3 வருஷமோ அந்த அம்மா அந்த கையில் என்ன வச்சுருந்துருக்காங்கன்னா, கிறிஸ்மஸுக்கான கிஃப்டை ஓப்பன் பண்ணும்போது இறந்துருக்குறாங்க.
அதுதான் பிரிக்கிறதுக்கும் அவங்க இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்குதான். என்ன பேர் மறந்துட்டேன், நான் நேற்றுக்கு வாசித்தேன். இருக்கும்போது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. தயவு செய்து இருக்கும்போது ரினிவ் யுவர் broken relationship, your weakest relationship, your dead relationship புதுப்பித்துக்கொள்ள பாருங்கள்.